இன்றைய தியானம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41:10. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, வருஷத்தை துவங்கின நிமிடத்திலிருந்து கர்த்தர் அநேகர் மூலமாக வாக்குத்தத்த வசனங்களை நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த வாக்குத்தத்த வசனங்களை எல்லாம் கேட்கும் பொழுது நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், நமக்குள்ளே எல்லாவித ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டது போல ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் தருகிறார் அல்லவா? இந்த ஆண்டிற்காக அடிமை ஜெபித்து கொண்டிருந்த பொழுது தேவனாகிய கர்த்தர் ஏசாயா 41:10 முதல் பாகத்தை என்னோடு கூட பேசி, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார். நான் யாரை சந்திக்கிறேனோ அவளுக்கெல்லாம் இந்த வார்த்தையை கொடுக்கும்படி என்னோடு கூட இடைப்பட்டார். பிரியமானவர்களே, பழக்கமான வசனம்தான், அடிக்கடி உச்சரிக்கிற வசனம்தான் என்று இன்றைக்கு நாம் இந்த வசனத்தை வாசிக்காமல், இன்றுதான் முதல் முறை என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார். ஏசாயா 41:10 மூலமாக நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று என்னோடு பேசுகிறார் என்று சொல்லி முதல் முறையாக இந்த வசனத்தை வாசிப்பது போல நீங்கள் வாசித்து பாருங்க. பிரியமானவர்களே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து 2 கரங்களை வைத்து திருத்துவ தேவனுக்கு நீங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். இந்த வார்த்தையை கர்த்தர் யாருக்கு சொன்னார்? ஏசாயா 41:8-9 ஆகிய வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னார். என் தாசனாகிய இஸ்ரவேல் என்று சொல்லுகிறார். நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே என்று சொல்லுகிறார். என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே என்று சொல்கிறார். அப்படியானால் இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு அவர் உரிமை பாராட்டும்படிக்கு சொல்லுகிறார்? அவருடைய தாசனாகிய இஸ்ரவேல். நீங்களும் நானும் அவருடைய தாசர்கள், இஸ்ரவேலராய் மாற்றப்பட்டவர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபின் சந்ததியார். அது மாத்திரமல்ல, அவருடைய சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியார் என்று சொல்லி வேதவசனம் நம்மை பார்த்து அழைக்கிறது. பிரியமானவர்களே, 9ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபினுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொல்லி நமக்கு நன்கு தெரியும். அவன் எத்தன், அண்ணனை வஞ்சித்தான், அப்பாவை ஏமாற்றினான். ஆனாலும் கூட தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், யாக்கோபே, நான் உன்னை வெறுத்து விடவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டு ஒருவேளை நீங்கள் இன்னமும் யாக்கோபின் குணாதிசயம் உடையவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், இப்பொழுது ஒரு தருணத்தை கர்த்தர் தருகிறார். மகனே, நீதான் என்னுடைய தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நீ என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியாய் மாற்றப்படுவாய் என்று சொன்னால் உன்னை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இதே அதிகாரம் 13-14 ஆகிய வசனத்திலே, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் என்று சொல்லி இங்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அவருடைய தாசர்களாய், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், அவருடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததிகளாய், அவரால் வெறுத்து விடப்படாத கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஒரு பூச்சியாக இருக்கிறேன், ஒரு சிறு கூட்டமாக இருக்கிறேன், அதனால் பயந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்களா? உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு துணை நிற்கப் போகிறார். உங்களோடு கூட அவர் துணையாக இருப்பார். உங்கள் வேலையிலே துணையாக இருப்பார், உங்கள் வீட்டிலே துணையாக இருப்பார், நீங்கள் பிரயாணப்படும் பொழுது துணையாக இருப்பார், நீங்கள் எடுத்து செயல்படுத்த போகிற காரியங்களை துணையாக இருப்பார், ஊழிய பாதையிலே துணையாக இருப்பார். எந்த காரியமாக இருந்தாலும் சரி
எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு துணையாய் இருப்பார். ஆரம்பமே வித்தியாசமாய் கொரோனா வைரஸை விட அதிகமான ஒரு வைரஸ் ஜனங்களை வாட்டி வதைக்கிறது என்ற செய்தி நம்முடைய காதுகளுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. பயப்படாதே எங்கள் பிரியமானே, யாக்கோபு தேவன் நம்முடைய வலது கரத்தை பிடித்துக்கொண்டு நமக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லிவிட்டார். நாம் பயப்படாமல், நாம் கலங்காமல், வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர், அவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் பயப்படவே மாட்டேன் என்று சொல்லும் பொழுது பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே சொன்னதான 3 ஆசீர்வாதத்தையும் இந்த ஆண்டு மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் பயப்படாமல் அவர் நம்முடனே இருந்து நம்மை பலப்படுத்துவார், நமக்கு சகாயம் பண்ணுவார், அவருடைய நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்குவார், நிச்சயமாய் தாங்குவார். வாக்குத்தத்த வசனத்துக்காக நன்றி சொல்லி என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். தகப்பனே, நாங்கள் உம்முடைய தாசர்களாய் எப்பொழுதும் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களை ஒருபோதும் வெறுத்து விடாதபடிக்கு ஆபிரகாமை நீர் சிநேகிதன் என்று அழைத்தீரே, அப்படிப்பட்ட சிநேகிதிகளாய் அவருடைய சந்ததியிலே பிறந்தவர்களாய் நாங்களும் காணப்பட எங்களுக்கு இரக்கம் தாரும் அப்பா. எங்களுடைய வலது கையை நீர் பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறீர். தகப்பனே, என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரோடும், ஒவ்வொரு தனிநபரோடும் தகப்பனே நீர் துணையாய் இருப்பீராக, உடன் இருப்பீராக, ஒவ்வொரு நாளும் உடன் இருப்பீராக, ஒவ்வொரு நிமிடமும் உடன் இருப்பீராக. ஆண்டவரே, அவர்கள் எடுத்து செயல்படுத்த போகிற காரியங்களில் உடன் இருந்து அவர்களை நடத்துவீராக. அவர்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். குறிப்பாய் அவருடைய சரீரத்திலே வியாதி இருக்கும் என்றால் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியாருடைய வல்லமை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே பலன் அடைவார்களாக. அவர்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக. எனக்கு சகாயம் பண்ண ஒருவரும் இல்லையே என்று சொல்லி ஜெபிப்பார்களானா தகப்பனே, நீர் அவளுக்கு சகாயராய் இருப்பீராக. ஆண்டவரே, எனக்கு வயதாயிற்றே, எனக்கு யாரும் இல்லையே, கணவன் இல்லை, மனைவி இல்லை, பெற்றோர் இல்லை, பிள்ளைகள் இல்லை, ஆண்டவரே நீர் என்னை தாங்குவீராக என்று சொல்லி ஜெபிப்பார்களானால் கர்த்தராகிய தேவன், நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தாங்குவேன், தப்புவிப்பேன் என்று சொல்லி அவர்களை என்னை தேற்றுவீராக. விசேஷமாய் ஏசப்பா, இந்த நாளிலே ஆண்டவரே, வேலைக்காக, விவாக வாழ்க்கைக்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, இன்னும் ஆண்டவரே தகப்பனே வெளிநாட்டு பிரயாணத்திற்காக ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருப்பார்களானால், நெடுநாள் ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய எல்லா விண்ணப்பங்களுக்கும் இன்றைக்கு கர்த்தர் நீர் கனிவாய் செவி சாய்த்து எல்லாவற்றையும் ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேற்றி தரப்போகிறதற்காக உமக்கு நாங்கள் முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வருடம் முழுவதும் கர்த்தாவே, இந்த வாக்குத்தத்த வசனம் என் குடும்பத்தில், என் தனிப்பட்ட வாழ்க்கையில், என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீர் நிறைவேற்றி தந்தே ஆகணும்னு சொல்லி போராடி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் பதில் கொடுத்து விட்டதற்காக இப்பொழுதே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். யார் யாருக்கு இந்த வசனங்களை எடுத்து சொல்லுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலும் இதை நிறைவேற்ற போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். துதி கன மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.